இந்திய மாலுமிகள் நல அமைப்பின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட உலக மாலுமிகள் தினத்தில் மாண்புமிகு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் நாட்களிலே மாலுமிகள் எப்படி செயல்பட வேண்டும், மாலுமிகளுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது குறித்தும், மாலுமியுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கும் என்று குறித்தும் அவர் விவாதித்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மாலுமிகளுடைய அமைப்புகளுக்கும், மாலுமிகள் சார்ந்த சங்கங்களுக்கும், அது மாத்திரமல்லாம காஸ்மாபாலிட்டன் என்கிறதான கல்வி சாலை நடத்துகிற திரு விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் நாட்களிலே எங்களுக்கு மிகவும் முக்கியமானது சேஃப்டியை குறித்து இந்த கருத்தரங்கில் நாங்கள் பேசினோம். ஆகவே வரும் நாட்களில் எங்களுக்கு சேஃப்டி எங்களுக்கு அவசியமா இருக்கிறபடியினாலே நாங்கள் இந்திய மாலுமிகளுடைய கோரிக்கையாக இந்திய அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். எங்களுக்கென்று வருங்காலங்களிலே நலத்திட்டங்கள் மாத்திரமல்லாமல் எங்களுக்கென்று ஒரு சேவை அமைப்பை ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க உலக கடல்சார் தின 2024 கொண்டாட்டங்கள் கலந்துக்கிட்டோம். இதோட சிறப்பு விருந்தினரா மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் ஐயா கலந்துக்கிட்டாரு. இந்த நிகழ்வுல நாங்க எங்களுக்கு இந்த இயருக்கு கொடுக்கப்பட்ட தீம்ல நிறைய கருத்தரங்குகள் இங்க நடைபெற்றது. அதுல நேவிகேட்டிங் ஃபியூச்சர் த சேஃப்டி ஃபர்ஸ்ட் இந்த தீமுக்கு கீழே துறைசால் வல்லுநர்கள் எல்லாம் பேசினாங்க. அவங்களோட கருத்துக்களை மாலுமிகளுக்கும் மாலுமிகளுக்கான படிப்புகளை படிக்கிற மாணவர்களுக்கும் தெரிவிச்சாங்க. அவங்க கேள்விக்கும் பதிலளிச்சாங்க. அவ்வாறு அந்த கலந்துரையாடல் நடந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் வெல்ஃபேர் கமிட்டியில இருந்து நிறைய வெல்ஃபேர் கமிட்டியில இருந்து கேரளா வெல்ஃபேர் கமிட்டியில இருந்தும் சென்னை போர்ட் வெல்ஃபேர் கமிட்டியில இருந்தும் அதிகாரிகள் அவங்களுக்கு வெல்ஃபேர் ரிலேட்டடான எல்லா கருத்துக்களையும் தெரிவிச்சாங்க. அவ்வாறு அந்த நிகழ்வு சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த நிகழ்வை என்னுடைய சக தோழி தொகுத்து வழங்கினாங்க பிரியதர்ஷினி. அவங்க உங்களுக்கு மித்த கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த ஈவினிங் உலக கடல்சார் தினம் சிறப்பா இப்ப கொண்டாடப்பட்டது. தொல் திருமாவளவன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதான்னு கேட்டாங்க. சீஃபேரர்ஸ்க்கு ஷிப்பிங்ல ஏதாவது குறை, இல்ல இங்க இருக்கும்போது ஏதாவது குறை, எங்களோட 2-3 குறைகளை சொன்னா அவங்க கண்டிப்பா பார்லிமெண்ட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற காலேஜ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இங்க நிறைய கம்பெனில இருந்து கேப்டன், சீஃப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அது அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்போஷரா இருக்கும். எங்களுக்கும் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப சந்தோஷம். இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் நிறைய அது மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தமிழர்கள் மெரிடைம் இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு கருத்து கூட. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இஸ்வாட் இந்தியன் சீஃபேரர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அதோட சேர்மன் முனைவர் பாபு மைலன் அவருக்கு எங்களோட முழுமையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும்.